எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரொமோ வந்துச்சு. மார்னிங் டாஸ்க்கு தான் ப்ரொமோவாக கொடுத்துருக்காங்க. சரியான காமெடி டாஸ்க்கு. வாட்டர்மெலன் அகாடமியா நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லித்தராரு போல் இருக்கு. அதை கேட்டு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களாம். அட கடவுளே, எங்கடா போய் முட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக சேனலுக்கு நம்ம மேலாம் என்ன காண்டுன்னு தெரியல. நம்மளால் வச்சு செய்கிற மாதிரி, நம்மளை வச்சு செய்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது அங்கே இருக்கிறவங்களுக்கு கஷ்டமோ இல்லையோ, நம்மளால் முடியல. இதில் என்ன கொடுமைனா, இந்த டாஸ்க் அவரை கலாய்க்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் அந்த மனுஷன் வெளியில் வந்து பிக் பாஸே என்னை எவ்வளோ பெரிய ஆக்டர் சொல்லிட்டார் தெரியுமா, என்னை கோச்சுன்னு சொல்லிட்டாருன்னு தெரியுமான்னு பேசுவாரே அப்படின்னு நினச்சா எனக்கு இப்போயே நெஞ்சு வலிக்குது. அவர் யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் அது கலாய்க்கிறதுக்கு பண்ணாங்கன்னு. தேவையில்லாமல் அந்த மனுஷத்தை ஏற்றி விட்டு ஒரு விளையாட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இவர் விக்கல் விக்ரமுக்கு பட்டம் கொடுக்குறாரு, நடிப்பு அரக்கன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, அவரோட ரேஞ்ச் தெரியுமா இவருக்கு? ஏஆர் ரஹ்மான் ஸ்னேகன்லாம் அவரோட ரீல்ஸை ரீக்ரியேட் பண்ணி அந்த ரேஞ்சில் இருந்தவர். அந்த மனுஷன் இங்கே வந்து இவர்கிட்ட நடிப்பு கற்றுக்கணும் அவர் தலையில் எழுதியிருக்கே. இதை நம்ம என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலை. ப்ரொமோ ஒன் ஃபுல்லாக காமெடியாக போவோம், அது மட்டும் புரியுது. சந்தடி சாக்கில் திமிரு பட சீனை சொல்லி கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு. பார்வதிக்கு ஓகி ஒன்று நெஞ்சிலேயே மிதிச்சிட்டாங்க. பார்வதி அவரை திவாகரை யூஸ் தான் பண்ணுறாங்க. திவாகருக்கு அது புரியல, அவனை தான் பார்க்குற நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியுது. அவங்க கேப்பு கிடச்சா திவாகர் தூக்கி போட்டு பிடிக்கிறதுலாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. வெளியில் போயிட்டா ஜஸ்ட் திவாகரோட ஃபேமை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பார்வதி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். வீட்டுக்குள்ளே இவர் சுல்லா சீன் பண்ணார் துஷார். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் இவர் திவாகரை தவிர மற்ற எல்லாரும் டீஃபால்ட்டாகவே நல்லா நடிக்கக்கூடிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், திவாகரோட தான் பார்க்க முடியாது. இதில் திவாகரை சொல்லித்தர சொல்லி அவர் அந்த கட்டமும் மண்டையிலாக மூச்சு முட்டை பேச அதை விக்கல்ஸ் பேசியிருப்பார் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் பேசுகிறது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி ப்ரொமோ கண்டென்ட் மட்டும் தான் நம்ம வீடியோஸில் வரும். லைவ் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஷட் டவுன். ஸோ லைவ் வர்றது கஷ்டம். நேற்று எபிசோடோட ஃபுல் ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். வீடியோ சுத்தமாக வியூஸ் இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போகல. ஒரு லிமிட்டுக்கு மேலே வீடியோ ஷார்ட்ஸ் போட்டால் இப்படி தான் போகாதா அப்படிங்கிறது யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்து இங்கே கொடுக்குற கீழே டேக் பண்ணுறேன், இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நடிப்பு அரக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கலாய்க்கிறதுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது, சீரியஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா அவரோட நடிப்பு திறமையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஏதோ வச்சு காமெடி பண்ணுறது விளையாடுறது வரைக்கும் ஓகே, பட் இது சீரியஸாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. உங்களோட கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொமோ 2ல் நம்ம சந்திக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ், ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.